இப்போது ஆட்டுக்கால் பாயாக்கு தேவையான பொருட்களை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், இது கரம் மசாலா தூள், சீரகத்தூள் கொஞ்சம், தேங்காய், கசகசா, முந்திரி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. 4 தக்காளி கட் பண்ணிக்கணும். இதில் பாதி குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக, அதே மாதிரி வெங்காயம் ஒரு 3, அதுவும் கொஞ்சம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும், மீதி வதக்கிறதுக்காக வச்சுக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகா, பிரியாணி மசாலாங்க, பிரியாணி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கடாயை வச்சுக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இதில் கரம் மசாலா போடுங்க, இலையும் அதிலே போட்டுருங்க. வெங்காயம் நான் சொன்னேன் இல்லையா, பாதி வெங்காயம் குக்கரில் இருக்கணும், பாதி வெங்காயம் வதக்கணும். புதுசாக கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்ணுன்னு இஷ்டமாக இருக்கும். ஹோட்டலுக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை, நம்ம வீட்லேயே ஹோட்டல் மாதிரியே நல்ல டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளியும் அதிலேயே போட்டுருங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டால் போதும். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரம் மசாலா அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது போட்டால் போதும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது தனியாத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மொத்தமாக கால் பாயா, இது எடுத்து இதில் கலந்துக்கணும். கலந்துட்டு இதெல்லாம் ஒரு மசாலா கலந்து முடிச்ச அப்புறம் இன்னும் ஒரு 2 தடவை குக்கரில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் விடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பாயாலாம் நல்லா வேகும். இப்போ இந்த குக்கரில் இருக்கிறதெல்லாம் இதில் போட்டாச்சு இல்லையா, இது நல்லா கொஞ்சம் வேகட்டங்க. தேங்காய், கசகசா, முந்திரியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதுல போட்டுடலாம். இதனால குருமா நல்லா திக்காக வருங்க. இப்போது இதை என்ன பண்ணணும்னா, திரும்பவும் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் விட்டுருச்சு. இப்போது குக்கர் அணைச்சாச்சு, விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்,